நாட்டை ஆபத்திலிருந்து மீட்க தயார் நிலையில் ரணில். மியன்மார் அகதிகளை சந்திக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுப்பு. நாமல் குமாரவின் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. யாழ் காங்கேசன்துறை நாகை கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீள ஆரம்பம். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை நிச்சயம், பிரதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் 26 ஓட இடமளியோம், எச்சரிக்கும் அமைச்சர். தென்கொரிய விமான விபத்து விரிவான ஆய்வுக்கு உத்தரவு. ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகார முறைமை ரத்து. இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு 20 கிலோகிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளை சந்திக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மியன்மாரிலிருந்து படகில் வந்த 115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கடந்த 26ஆம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தனர். குடிவரவு கட்டுப்பாட்டு நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து அகதிகளை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டு நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் உத்தரவின் பிரகாரமே புகலிட கோரிக்கையாளர்களை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மியன்மாரில் இருந்து வருகை தந்துள்ள அகதிகளில் 40க்கும் அதிகமானோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கைக்குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளது என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்தும் பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தடையின்றி உரிய புகலிட கோரிக்கையாளர்களை சந்திப்பதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடிதம் ஒன்றினூடாக கோரிக்கை விடுத்துள்ளது. கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குரல் பதிவு தொடர்பான சமூக ஆர்வலர் நாமல் குமார அண்மையில் மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரிக்குமாறு கொழும்பு மறைமாவட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஊடகங்களிடம் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மறைமாவட்டத்தின் ஊடக இயக்குநர் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த் உயிர்த்த ஞாயிறு படுகொலைகளுக்கு செயற்பாட்டாளர் நாமல் குமார ஒரு தூண்டுதலாக இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட 3ஆம் தரப்பினரின் வேண்டுகோளின் பேரில் அவர் மற்றொரு கட்சியை திட்டமிடுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். 2024 டிசம்பர் 24 அன்று செயற்பாட்டாளர் நாமல் குமார ஜனாதிபதி செயலகம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை ஆகியவற்றில் முறைப்பாடுகளை செய்துள்ளார். கர்தினால் ரஞ்சித்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் குரல் பதிவு ஒன்று ஊடகங்களில் பரப்பப்படுவதாக அவர் தமது முறைப்பாட்டில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முழு கத்தோலிக்க சமூகத்தின் சார்பாகவும் செயற்பாட்டாளர் நாமல் குமார கர்தினாலுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த முறைப்பாட்டை கண்டிப்பதாக அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த் தெரிவித்துள்ளார்.
சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் இந்த குரல் பதிவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவினுடையது என்று நம்பப்படுகின்றது. எனவே இது நாமல் குமாரவின் நோக்கத்தினாலோ அல்லது மூன்றாம் தரப்பின் வேண்டுகோளினாலோ கர்தினால் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வேண்டுமென்றே செயல்பட்ட முயற்சி என்று தாம் நம்புவதாக அருட்தந்தை குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. தமிழகம் மற்றும் இலங்கை இடையே கப்பல் சேவை சுமார் 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இந்த சேவை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு டிசம்பர் 25 முதல் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சேவை வாரத்திற்கு 6 நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டு செலவு 35,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியாக, மாகாண ரீதியாக, மாவட்ட ரீதியாக பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தேசிய ரீதியிலான சுகாதாரத்துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தியடைய வேண்டும் என்பதில் ஐயமும் இல்லை. கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல குறைபாடுகள் காணப்பட்டன. அது இனவாத ரீதியான பிரச்சனையா அல்லது நிர்வாக ரீதியான பிரச்சனையா என்பது வெவ்வேறு விடயம். குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தன. கடந்த காலங்களில் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். சுகாதார அமைச்சரும் மருந்து இறக்குமதி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அத்துடன் சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஊழலற்ற, இனவாதமற்ற அரசியல் கலாச்சாரத்தை நாம் முன்னெடுத்துள்ள நிலையில் சர்வதேச ரீதியிலான ஆதரவும் எமக்கு கிடைக்கின்றது என தெரிவித்தார். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் இன மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம். எனினும் அந்த பிரச்சனைகளை ஊதி பெருக்கும் வகையில், வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்கள் வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம். வேரூன்றி இருந்த தேசிய இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு மற்றும் தெற்கு இடையேயான உறவு அருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அந்த நிலைமை மீண்டும் வர இடமளிக்கும். புதிய அரசியலமைப்பின் ஊடாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்றார். தென்கொரியாவில் விமான விபத்துக்குள்ளாகி 179 பேர் உயிரிழந்த நிலையில் விமான போக்குவரத்து அமைப்பின் பாதுகாப்பு தரத்தை முழு வீச்சில் ஆய்வு செய்யும்படி தற்காலிக ஜனாதிபதி சோய் சாங் மாக் உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்குள்ளான விமானத்தினை மீட்கும் பணி முழுமையாக நிறைவு பெற்ற பின்னர் இந்த ஆய்வினை தொடங்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். விமானங்களின் தரம், விமான போக்குவரத்து மேலாண்மை, விமான நிலைய ஓடுபாதைகளின் நிலை என அனைத்தையும் உள்ளடக்கி விரிவான ஆய்வுக்கு இடைக்கால ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக தென்கொரிய விமான விபத்துக்கு பாதுகாப்பு குறைபாடுகளே காரணம் என விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தென்கொரிய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்தாக கருதப்படும் இந்த விபத்தை அடுத்து 7 நாட்கள் தேசிய அளவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்தாக்கி நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு புதிய அரசியல் அமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அமுல்படுத்தப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் எதிர்காலத்தில் பெயரளவுக்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்பு வாக்கு முறையே தொடரப்பட வேண்டுமென சிறுபான்மை மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன. தொகுதி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்திற்கு பலத்த தடையாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கு அமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு சர்வசன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடத்தக்கது.